ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே சத்தான சுவையான முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ 4 பல்லு பூண்டு, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய கட்டு, நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த கீரையை நல்ல சுருள மிதமான தீயில் வதக்கணும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்படியே சுருள சுருள வதக்கி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி கீரை வெந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன கோலி துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு ஃபியூ செகண்ட் சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மைய திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் பதம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சுவையான சத்தான முருங்கைக்கீரை துவையல் ரெடி. இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.